பெருநாள்கிழமை வகுப்பு நடைபெற. என்ன மாதிரி எல்லாத்தையும் பேப்பர் பிரிண்ட் இருக்கா? பிரிண்ட் பண்ணி வச்சு பேப்பர். நோ சார், இன்னைக்கு தான் அடிக்கல சார். பிள்ளைங்கள இன்றைக்கு தான் ஜாயின் ஆனது. நம்ம பேப்பர் பேப்பர் அதுல எல்லாம் பேப்பர் அதெல்லாம் போட்டுருக்கு. நீங்க பிரிண்ட் எடுத்து கொடுங்க. பிரிண்ட் எடுத்த மத்த எல்லாத்தையும் பிரிண்ட் இருக்கு. மத்த எல்லாத்தையும் இருக்கா? கலைக்காப்பு எல்லாரும் அமைதியா இருக்க வேணாம். அமைதியா இருந்தா கிளாஸ் இல்ல, லீவ் விட்டுருவேன். பேசுங்க. பேப்பர் மத்தாங்கிட்ட பிரிண்ட் இருக்கா? தியாட்ட பிரிண்ட், தியாட்ட பிரிண்ட் இருக்கா? சார், இன்னைக்கு நான் ஜாயின் பண்ண பேப்பர் இல்ல சார். பேப்பர் அந்த லிங்க்லமா பேப்பர் பிடிஎஃப் இருக்கும் பாருங்க, அதுதான் பேப்பர் இருக்கு. சரியா? மத்த எல்லாத்தையும் ஓகே சார். பேப்பர் இருக்கா? மத்த எல்லாத்தையும் பேப்பர் இருக்கா? அவங்க பேப்பர் இருக்கிறார்கள் பதில் சொல்லுங்க. ஒரு ஆளு பதில் சொல்லி கொண்டிருக்க, மத்தவங்க பதில் சொல்லுங்க. ஓ சார். எல்லாரும் பதில் சொல்லுங்க, எல்லாரும் பதில் சொல்லுங்க. அமைதியா வைக்க வேணாம். ஷைனி பேப்பர் இருக்கா? அரிஃபா கொஞ்சம் மெசேஜ் ஒன்று போட்டு சொல்லுங்க, கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு ஜாயின் பண்ண சொல்லி. சரி சார். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எத்தனை கேள்வியா இருக்கு செஞ்சுக்கோங்க இதுக்கு முன்னுக்கு? எத்தனையாம் கேள்வி வரைக்கும் செஞ்சுக்கோம்? அஞ்சாவதா? சரியா? எத்தனை நாள் இன்னைக்கு? இன்னைக்கு 5வது கிளாஸ். ஓகே, 5வது கிளாஸ். எத்தனை கேள்வி வரைக்கும் செஞ்சீங்க சொல்லுங்க. என்ன பிள்ளைகள் அமைதியா இருக்கிறீங்க? சொன்னாதான் தெரியும் எத்தனை கேள்வி செஞ்சோம். எத்தனை கேள்வி செஞ்சோம்? யாராவது ஒரு நாள் சொல்லுங்க. மைக் ஆன் பண்ணி போட்டு சரி கேட்டான்னு பாருங்க சொன்னது. எத்தனை கேள்வி வரைக்கும் செஞ்சீங்க டக்குன்னு சொல்லுங்க பாஸ்டா. என்ன பிள்ளைகள் ஒருத்தரும் கதைக்க மாட்டீங்க? 6ஆம் ஆண்டாக்கெல்லாம் அப்படி கதைச்சாங்க, 7ஆம் ஆண்டாக்கள் என்ன சத்தத்தை காணல. அப்ப 7ஆம் ஆண்டாக்கள் ஒருத்தரும் கதைக்கல. அப்ப நான் மைக் ஓப்பன் விடையா? பிறகு கதைக்கவே இல்லாது மைக் ஓப்பன் தான். எத்தனை கேள்வி வரைக்கும் செஞ்சீங்க? பிள்ளைகள் சொல்லுங்க. அப்போ அமைதியா வைக்காம எல்லாரும் எத்தனை கேள்வி வரைக்கும் செஞ்சீங்க? சார் வந்து இத்தனை தடவை கேட்டேன். 6ஆம் ஆண்டாக்கெல்லாம் தெளிவா பதில் சொன்னாங்க. நீங்க ஏன் எப்படின்னு தெரியல. சொன்னாதான் தெரியும் எத்தனை கேள்வி வரைக்கும் செஞ்சீங்க. ஷைனி எத்தனை கேள்வி வரைக்கும் செஞ்சீங்க? ஒருத்தருக்கு தெரியாதா? சார், இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். எனக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா? சரி, ஓகே. ஸோ நம்ம எனக்கு தெரிஞ்சதுக்கு நம்ம பார்ட் 2ல முதலாவது கேள்வியே ஃபுல்லா செஞ்சிட்டோம். அப்படிதானே? ஓமா, அப்படியா? இமான் சொல்லுங்க. இமான், ஓ சார். முதலாவது கேள்வி ஃபுல்லா செஞ்சிட்டோமா? சுருக்கு செஞ்சாச்சா? ஓ, நான் செஞ்சிட்டேன். ஒன்றா செஞ்சிட்டோமே. சரி, அடுத்தது சரி பார்ட் 2ல 3வது பக்கத்துலக்கு பேஜ் 3ல புதுசாந்தார்கள் அதுல பேப்பர் பிடிஎஃப் ஒன்று இருக்கும். நீங்க கிளிக் பண்ண லிங்க் கீழே பேப்பர் பிடிஎஃப் ஒன்று இருக்கும். அதுல பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருப்போம். ஸோ பேஜ் 3லேயும் பார்ட் 2ல நம்ம இப்ப செய்ய போறது 2வது கேள்வி. பார்ட் 2ல 2வது கேள்வி. யாரு கேள்வி வாசிக்க போறது? யாரு கேள்வி வாசிக்க போறது? இமான் கேள்வி வாசிக்கிறீங்களா?
வாசிங்க வாசிங்க. 6ஆம் ஆண்டு எல்லாரும் வாசிச்சாங்க, எல்லாரும் ஃபுல் சப்போர்ட். நீங்க தான் அமைதியா இருக்கீங்க. 0,3,5,7 ஆகிய எண்களில் எத்தனையாவது கேள்வி வாசிக்கிறீங்க புள்ள? 3வது பக்கத்துலயே 1896ஆம் ஆண்டு. 3வது பக்கத்துல புள்ள இல்லையா? பிள்ளைகள் நான் அனுப்பின பிடிஎஃப்ல 3வது பேஜ்ல, சரியா, 3வது பேஜ்ல 2வது கேள்வியில பார்ட். யார்கிட்ட பேப்பர் இருக்கு? வேற யார்கிட்ட பேப்பர் இருக்கு? ஜிமார்ட்ட இருக்கா? நீங்க வாசிச்சாதான் உங்களோட பேர் இருக்கும். ஜிமார்ட்ட இருக்கா? வாசிங்க பாபு ஜிமார். 1896ஆம் ஆண்டிற்கு அடுத்த லீப் வருடம் எப்போது? முதல்ல லீப் வருஷம் அப்படின்னா அது என்ன? யாருக்கு தெரியும்? லீப் வருஷம் அப்படின்னா என்ன? லீப் வருடம் அப்படின்னா என்ன? யாருக்கு தெரியும்? லீப் வருஷம் அப்படின்னா என்ன? பாப்பமே பிள்ளைகள் சொல்லுங்க பாப்போம். லீப் வருஷம். வருஷம். லீப் வருடம்னா என்ன? 4 வருடங்களுக்கு ஒருக்கா வருது. 4 வருடங்களுக்கு ஒரு முறை. அப்ப லீப் வருடம்னா என்ன எழுதுவீங்க? 4, அதாவது 4 இயர்ஸுக்கு ஒருக்கா, 4 இயர்ஸ் ஒன்ஸ் தான் அது என்ன செய்யும் வரும். 4 வருடங்களுக்கு ஒரு முறை. சரி, இப்போ ஒரு வருஷம் லீப் வருஷமா அப்படின்றத எப்படி கண்டுபிடிப்போம்? 4ஆல பிரி கடைசி 2 இலக்கத்தை 4ஆல பிரிச்சு பார்க்கணும். கடைசி 2 இலக்கத்தையா? அப்படியா? அப்ப இப்ப கடைசி 2 பிரிச்சு வந்தா வந்துருவோம் ஷுவரா? சரி, ரூல்ஸ் சொல்லுங்க இன்னைக்கு. சரி, இப்ப நான் கேக்குறேனே, இப்ப இதுக்கு அடுத்த 4 வருஷம் எத்தனை? சரி, 1896 4 வருடங்களால என்ன வருஷம் வரும்? சொல்லுங்க. இதுக்கு 4 வருஷத்துக்கு பிறகு என்ன நம்பர் வரும் சொல்லுங்க ஆகும்? 1896ஆம் ஆண்டுக்கு பிறகு 4 வருஷத்துக்கு பிறகு என்ன ஆண்டு வரும்? 1900ஆம் ஆண்டு வரும். இது 1896ஆம் ஆண்டுண்டா அது 1900ஆம் ஆண்டு. இப்ப என்ன சொல்லுங்க, இது ஒரு லீப் வருஷம் தானே? இது ஒரு லீப் வருஷம். உங்களுக்கு இப்படி கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும். இந்த கிளாஸ் தான் சரி உங்களுக்கு. இப்ப விட எழுதிட்டு போறதுக்கு வரல. இதுக்கு அடுத்தது என்னன்னு சொல்லி டக்குன்னு கண்டுபிடிச்சு தான் போகலாம். ஆனா அப்படி எழுதக்கூடாது. விஷயத்தை விளங்கி இருக்கணும். 4 வருஷத்துக்கு ஒரு முறை வரும்டா, இது ஒரு லீப் வருஷம்டா. இதுக்கு அடுத்த 4 வருஷத்தால வாரது என்ன வாந்திக்கணும்? முறைப்படி என்ன வாந்திக்கணும்? லீப் வருஷம். ஆனா 1900 அப்படின்றது லீப் வருஷமா இல்லையா? அது எப்படி கண்டுபிடிக்குது? இது 4ஆல வகுப்படும் தான், 4ஆல வகுப்படும் தான். ஆனா இது லீப் வருஷம் இல்ல. இப்படி வர்ற சமயத்துல எத்தனையால பிரிப்போம்? இப்படி 2 சைபர் வர்ற சமயத்துல நம்ம எத்தனையால பிரிப்போம் சொல்லுங்க. எத்தனையால பிரிப்போம் சொல்லுங்க. எல்லாம் பயத்தை வந்து 6ஆம் ஆண்டாக்கம் நல்லா கதைப்பாங்க. நீங்க பார்த்தா எல்லாம் சோர்ந்து போயிருக்கீங்க. எத்தனையால பிரிப்போம்? 400ஆல பிரிப்போம். என்ன செய்வோம்? 400ஆல பிரிப்போம். அப்ப சொல்லுங்க, இது லீப் வருஷமா இல்லையா? அப்ப இது லீப் வருஷமா இல்லையா? இல்ல. லீப் வருஷமா இல்லையா? இல்ல. இப்ப உதாரணத்துக்கு வந்துட்டு 2000ஆம் ஆண்டு. 2000ஆம் ஆண்டு. இப்ப 2 விஷயம் பார்க்கணும். 400ஆலையும் பிரிப்போம், இதே சமயத்துல நம்ம 100ஆலையும் பிரிக்கலாம். 1900 100ஆல பிரிக்கணுமா நம்மளால? 1900 100ஆல பிரிக்கணுமா? ஆனா 400ஆல பிரிக்கணுமா? 400ஆல பிரிக்கல, பிரிப்படாது.
சைபர் எல்லாம் இல்லாம ஆகி போட்டு 19 நாளால பிரிச்சீங்கன்னா பிரிபடாது. அப்ப அது லீப் வருஷம் இல்லை. ஆனா 100ஆல பிரிபடும். 100ஆல பிரிபடுது அப்படின்றதுக்காக லீப் வருஷம் சொல்லல. 400ஆலையும் பிரிபடணும். இப்ப 2000 ஆண்டு எடுப்புமே. 2000 ஆண்டு எத்தனையால பிரிபடும்? 100ஆல பிரிபடுமா? நூறால பிரிபடுமா? ஓ பிரிபடும். சரியா? அதே டைம்ல 400ஆல பிரிபடுமா? எல்லாரும் வாய்த்து வந்துக்கிறீங்க. 400ஆல பிரிபடுமா? பிரிபடும். பிரிபடும். அப்ப இது லீப் வருஷமா இல்லையா? லீப் வருஷமா இல்லையா? லீப் வருடம். சரி, இப்ப நான் இன்னொன்னு கேட்கிறேனே, 2024 இது லீப் வருஷமா இல்லையா? மறுபடி சொல்லுங்க பாப்போம். எப்படி கண்டுபிடிச்சீங்க? எப்படி கண்டுபிடிச்சீங்க? கடைசி 2 சாணத்தை பாத்தீங்க, அது எத்தனையால பிரிபட்டுச்சு? 4ஆல பிரிபட்டுச்சு. அப்ப இது லீப் வருஷமா? லீப் வருஷம். அப்ப இதுக்கு அடுத்த 2 லீப் வருஷங்கள் நமக்கு என்ன வரலாம்னு சொல்லுங்க. 1896. அடுத்து 4 வருஷத்தால என்ன வரும்? 1900. அதுக்கு அடுத்த 4 வருஷத்தால 1900 எத்தனை? 1904. 1904 லீப் வருஷம். சொல்லுங்க. 1904 அப்படின்றது லீப் வருஷமா இல்லையா? லீப் வருஷம். எப்படி? கடைசி 2 எடுத்தா கடைசி 2ல என்னென்ன நம்பர் இருக்கு? 0ம் 4ம். 0ம் 4ம் 4ஆல பிரிக்கணுமா இல்லையா? அதாவது 4 பிரிக்கணுமா இல்லையா? பிரிக்கலாம். அப்ப கேட்ட கேள்விக்கான விட என்ன? 1904. நம்ம பிள்ளையா யோசிச்சிருந்தோம்னா என்ன விட போட்டிருப்போம்? 4 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் விஷயம் தெரிஞ்சிருந்தா நம்ம எந்த விட போட்டிருப்போம்? உண்மையில 1000 சொல்லுங்க. 1900. அப்ப நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாதான் என்னென்னதால பிரிப்போம்? 4ஆல பிரிபடக்கூடியதான்னு பார்ப்போம். கடைசி 2 இதுவும் சைபரா வருது அப்படின்னு சொன்னா நம்ம 100ஆலையும் 400ஆலையும் பிரிக்கிறதான்னு பார்ப்போம். 100ஆலையும் 400ஆலையும் பிரிக்கக்கூடிய ஆள் தான் கட்டாயம் அது என்ன வரும்? லீப் வருஷம். என்ன வருஷம்? லீப் வருஷம். சரி, இன்னொன்று தரையா, அத சொல்றீங்களா? இப்ப நான் 2200ஆம் ஆண்டு எல்லாம் 2200ல உசுரோட இருப்பீங்களா? 2200ஆம் ஆண்டு நீங்க எல்லாம் உசுரோட இருப்பீங்களா எல்லாரும்? இல்ல. சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் சார். என்னமா? இன்ஷா அல்லாஹ். ஒரு ஆள் என்னமோ சொல்றாங்க. என்ன பேர் விளங்கல. என்ன சது? இன்ஷா அல்லாஹ். சதுவாமா உங்களோட பேர்? அரீஃபா கவரேஜ் இருக்க பாருங்க. கிளியர் ஆயிட்டானே? உங்களுக்கு இருக்கு. சரி. இப்ப 2200 லீப் வருஷமா இல்லையா? இதான் கேள்வி. நாலால பிரிச்சீங்கன்னா 4ஆல பிரிபடும். சரி, இப்ப அடுத்து 2 சைபர் இருக்கு. சைபர் இருந்தா எத்தனையால பிரிக்குதான்னு பாப்பீங்க? 100ஆலையும் 400ஆலையும். அப்ப இதை அடிப்படையா சொல்லுங்க, என்ன வரும்? இது அடிப்படையா வச்சு சொல்லுங்க பாப்போம். வருமா வராதா? 100ஆல பிரிச்சா 100ஆல பிரிக்கலும். ஆனா 400ஆல பிரிக்கலுமா? இல்ல சார். சரி, கேளாது. சரியா? இப்ப இந்த கேள்விக்கு விட எடுத்துட்டான். இப்ப அடுத்தது
இதுல ரெண்டாவது பார்ட், ரெண்டாவது பகுதி. யார் ரெண்டாவது பகுதியை வாசிக்க போறது? யாராவது டக்குன்னு வாசிக்க வரணும். அப்பதான் உங்களோட பேரை நீங்க ஞாபகம் நிற்கும். அப்பதான் கூப்பிடுவேன். யார் வாசிக்க போறது? என்ன இந்த வகுப்புல உத்தரம் வாசிக்கிறதுக்கு இல்லையா? வாசிக்க தெரியாதா? பேரண்ட்ஸ் வாசிக்க தெரியாதா உங்களோட மகனுக்கு? அப்படியா? சொல்லுங்க, வாசிங்க. ஃபர்ஸ்ட் டே ஜாயின் ஆனால பேப்பர் எப்படி எடுக்கணும்னு தெரியாது சார். பேப்பர் வந்தமா, அதுல நீங்க லிங்க் ஒன்று கிளிக் பண்ணீங்க தானே? லிங்க் ஒன்று கிளிக் பண்ணி அந்த லிங்க்குக்கு மேல பேப்பர் லிங்க்னு பெருசா போட்டிருக்கோம் உங்களுக்கு. அதுதான் பேப்பர் இருக்கும். நீங்க அதை உங்களோட பிரிண்ட் மாமா அனுப்புனீங்கன்னா பிரிண்ட் எடுத்து இருப்பாரு. மத்த யார் வாசிக்க போறது? வேற ஒத்தட்டே பேப்பர் இல்லையா? இவ்வளவு நாள் கிளாஸ் வரீங்க. ருக்கையா வாசிக்க போறீங்களா? வாசிங்க ருக்கையா. கிறிஸ்துவிற்கு பின் 1948 எனும் காலப்பகுதி. ஓகே, இப்படி ஒரு கேள்வியில ஒரு விஷயத்த சொல்லிட்டான். இந்த காலப்பகுதி என்னன்னு தொடர்ந்து பாருங்க. வாசிங்க வாசிங்க புள்ள. எத்தனை தசாப்தத்திற்குரியது? என்ன தடமாத்தமாகி எத்தனை தசாப்தமா, எத்தனையாம் தசாப்தமா? ஆம்புள்ள எத்தனை எத்தனை தசாப்தம். சரி, இப்ப அடிப்படையா கொண்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. அப்போ டிகேட், தசாப்தம் அப்படின்னா டிகேட். தசாப்தம்ல எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை? தசாப்தம் எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை? 10 வருஷத்துக்கு ஒரு முறை. 10 வருஷத்துக்கு ஒரு முறை. அப்ப இப்ப தசாப்தத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? யாருக்காவது இங்க டெக்னிக் சொல்லி தந்தாங்களா தசாப்தம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப 10 உங்களுக்கு பிரிக்க தெரியுமா? இதெல்லாம் இதை 10 பிரிக்க தெரியுமா? தசமதான முன்னு குத்துற எல்லாம் தெரியுமா? தெரியாதானே? தெரியுமா தெரியாதா? 10 பிரிக்க தெரியுமா? 1948. ஆம் சார். சரி, தெரியும் பிரிக்க. சரி, அப்படி பிரிச்சா நம்ம விட வந்துருமா அப்படின்னு கேட்டா வராது. இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல் ரெண்டையும் அப்படி எழுதுங்க. சரியா? நான் உங்களுக்கு ஈஸி மெத்தட் ஒன்று சொல்லித்தரேன். முதல் ரெண்டையும் அப்படி எழுதுங்க. எத்தனை வந்துட்டு? ஒன்றும் 9 வந்துச்சு. சரி, அங்கால அப்ப இதுல வரப்போற தசாப்தம் எத்தனையா எழுதிக்கணும்? சும்மா 10 பிரிங்க எத்தனை வரும்? 10 பிரிச்சு எத்தனை எழுதிக்கும்? 190. 10 பிரிச்சு எத்தனை வரும் சொல்லுங்க பாப்போம். யாரு சொல்றேன்னு பாப்பேன். 1948 10 பிரிச்சா வரும் 194. 194 கிட்ட வரும் உங்களுக்கு. சரி, அப்ப கிட்டத்தட்ட 194 தசாப்தம், 194 டிகேட் இருக்கு. 194 டிகேட். இப்ப என்ன விஷயம் சொன்னா இதை ஈஸியா கண்டுபிடிச்சா முதல் ரெண்டே எழுதி கொடுங்க. அப்ப 19 சரி. அப்ப 190 அங்கால எத்தனை வரப்போன்னு தெரியா? எப்படியும் தசத்துல வராது டிகேட். இப்ப இப்ப இப்படி வருதுன்னு எதுவுமே 1902, 1914, 1923, 1933, 1948 வைப்பமே. இப்படி சும்மா நான் வருஷங்கள் எழுதிக்க. இது எத்தனையாவது டிகேட்டா இருக்கும்? 190, 190ஆவதா? இதுல பாருங்க, நான் இதுல 3 வரணும் இலக்கம். சரியா? நான் 2 இலக்கத்தை எழுதிட்டேன். இப்ப உங்கள்ட்ட கேட்கிறேன், 3ஆவதா என்ன வரும் அப்படின்றத வச்சு. அப்ப 1902ஆம் ஆண்டுன்றது எத்தனையாவது இது தசாப்தம்? போர்ட் கிளியர்ல சார். போர்ட் கிளியரா தானே கரீஃபா? ஓ சார் கிளியர். போர்ட் கிளியரா இருக்கான். சரியா? எத்தனையாவது தசாப்தம்?
சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க, முதலாவது விட சொல்லி ட்ரை பண்ணுங்க. இப்ப இது எத்தனையாவது தசாப்தம்? 1900 அப்படின்ற எத்தனையாம் தசாப்தம்? 190வது தசாப்தம். 190ஆவதா 191ஆவதா? ஏண்டா 1900 அப்படின்றதோட என்ன வந்துடும்? 190வது தசாப்தம் வந்துடும். எப்பயில இருந்து? இப்ப 1890ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க தசாப்தம் வந்துடும். ஏன் அப்படின்னு சொன்னா நம்மளோட கலண்டர் படி பாருங்க, நம்மளோட கலண்டர் படி, கிறிஸ்துவுக்கு பின்னுள்ள கலண்டர் படி பாருங்க, 0 தொடக்கம் 10 அப்படின்றதான் முதலாவது தசாப்தம். எப்படி 0 தொடக்கம் 10ன்னு சொல்ற முதலாவது வருஷம் தான் முதல் தசாப்தம். அப்ப இங்க ஸ்டார்ட் பண்ற என்னமா அவங்களோட பிரச்சனை? யார் அந்த சதுன்னு பாருங்க. மத்த எல்லாருக்கும் போர்ட் கிளியர் ஆகித்தானே? மத்த எல்லாருக்கும் போர்ட் கிளியர் ஆகித்தானே? சரி, ஓகே. அப்ப 0 தொடக்கம் 10ன்னு சொல்லி முதலாவது வருஷம், அதாவது கிறிஸ்துவுக்கு பின் ஸ்டார்ட் பண்ணும் போதுல இருந்து முதலாவது 10 வருஷம் தான் முதலாவது தசாப்தம். ரெண்டாவது 11ல இருந்து 20 தான் ரெண்டாம் தசாப்தம். இப்படி 3ஆம் தசாப்தம் 4ஆம் தசாப்தம் வந்துதான் இப்ப 1900ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்றது 190வது தசாப்தம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் எத்தனையாவது தசாப்தம் வந்திக்கும்? அதாவது தசாப்தத்தின் முடிவு 1900 அப்படின்னு சொல்றதுதான் 190வது தசாப்தம் முடியுது. அப்ப அதுக்கப்புறம் ஒரு வருஷம் 2 வருஷம் வந்துட்டுனா 1901ல இருந்து 1910 வரைக்கும் என்ன தசாப்தம்? 191வது தசாப்தம். அப்ப அடுத்த எத்தனையாவது தசாப்தம் வந்திக்கும்? 192. அடுத்தது 193. அடுத்தது 194. அடுத்தது 195. முதல் ரெண்டும் 19 தான். அப்ப அதை ஈஸியா கண்டுபிடிச்சுவீங்க. 40 தொடக்கம் 50 அது எத்தனையாவது தசாப்தம்? இதுல இருந்து சொல்லி பாருங்க. உங்களுக்கு இப்படி சொன்னீங்கன்னா லேசா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 0ல இருந்து 10, 11ல இருந்து 20, 21ல இருந்து 30, 31ல இருந்து 40, 41ல இருந்து 50. அப்ப எதை சொல்லுங்க? இது முதலாம் தசாப்தம், 2ஆம் தசாப்தம், 3ஆம் தசாப்தம், 4ஆம் தசாப்தம், 5ஆம் தசாப்தம். அப்ப இது எத்தனையாம் தசாப்தம் வந்திக்கும்? 48ஆம் ஆண்டு 1948ன்றது 190 எத்தனையாவது? ஓடுற கண்ணி வாங்க. 1, 2, 4, 5. அப்ப எத்தனையாம் தசாப்தம் வந்திக்கும்? 195வது தசாப்தம். பிள்ளைங்கள விளையல யாரோ கேட்டீங்க என்னது? என்ன இப்பா கேட்டாதான் விளங்கும். கேட்டாதான் என்ன சொல்றேன் விளங்கும் உங்களுக்கு. இப்ப இதெல்லாம் தெரியாது அப்படியா உங்களுக்கு? பிள்ளைகள் கேட்டா திரும்ப கேளுங்க, அப்பதான் தெரியும் நீங்க என்ன கேட்டீங்க. வேற கிளாஸை குழம்பிடும். இதுல தசாப்தம் பாக்குறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நான் சொல்லி தந்தீங்க. இதுதான் முதலாவது தசாப்தம் தொடங்குறது, அதாவது இதுதான் முதலாவது தசாப்தம். இது 2, 3, 4, 5 இந்த ஓடுறது தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா 0 தசாப்தம்னு ஒன்று இல்லை, முதலாம் தசாப்தம் தான் ஸ்டார்ட் பண்ணிச்சு. அப்ப 1948 எத்தனையாம் தசாப்தம்னு சொன்னா நான் ஈஸியா எடுக்கிற முறையை தான் சொல்லி தந்தீங்க. நீங்க தசாப்தம்னாலே 10ஆல தான் பிரிக்கணும். ஆனா 10ஆல பிரிச்சா தசத்துல வரும், அப்படி தேவையில்லை. சரி, இதை வச்சுக்கொண்டு எனக்கு சொல்லுங்க, இதுக்கு தசாப்தம் சொல்லுங்க. 1856 இதுக்கு தசாப்தம் சொல்லுங்க. அப்ப யாராவது வரும்? எத்தனையாம் தசாப்தம் ஆயிக்கும்? யாரு சொல்றாண்டு பாப்போம். 186ஆம் தசாப்தம். 180 ஆயிரத்தியா? 186ஆம் தசாப்தம். 186ஆம் தசாப்தம். வெரி குட். அப்ப விளங்கிட்டா அவங்களுக்கு தசாப்தம் எப்படி கண்டுபிடிக்கிறேன்றது எல்லாருக்கும்? ரைட்.
இப்ப அடுத்த கேள்வி வாசிங்க ஒரு ஆள். எத்தனை சதாப்தத்துக்குரியது? சதாப்தம். சதாப்தம்னா செஞ்சுரி. இப்ப இது வந்து நீங்க எத்தனையாம் நூற்றாண்டுல வாழ்றீங்க? இப்ப வந்து நீங்க எத்தனையாம் நூற்றாண்டுல வாழ்றீங்க? இப்ப இந்த வருஷம் எத்தனையாம் நூற்றாண்டு? நூற்றாண்டு எப்படி வந்திக்கும் சொல்லுங்க. அப்ப நூற்றாண்டு எப்படி வந்திக்கும்? நூற்றாண்டு 0ல இருந்து 100, இது முதலாவது. 101ல இருந்து 200 எத்தனையாவது? 2வது. இப்படியே வந்து 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 1901ல இருந்து 1999 படையா பார்த்துக்கொள்ளுங்க. 100 வருஷம் தான் கூடுது. ரைட்டா? 100 வருஷம் கூடி, அதாவது கிட்டத்தட்ட 2000ன்னு சொல்லலாம். 2000 இதுவரைக்கும் வந்தது எந்த நூற்றாண்டு ஆகும்? இதுல சிம்பிள். முன் ரெண்ட பாத்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கடைசி ஆய்கால்றைய பாருங்க. முடிவடைகிற வருஷத்துல பாத்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சு. இந்த 2 சைபரை விட்டுட்டு பாருங்க. இந்த 2 சைபரை விட்டு பாருங்க. 1ஆம் நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டு, இப்படியே வந்து வந்து இது எத்தனையாம் நூற்றாண்டு? ஈஸி. டக்குன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, பின்னுக்குள்ள 2 சைபரை விட்டுட்டு பாருங்க. சிம்பிளா வந்துடும் எத்தனையாம் நூற்றாண்டுன்றது. இது 1ஆம் நூற்றாண்டு, இது 2ஆம் நூற்றாண்டு, இப்படியே வந்து 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 இது எத்தனையாம் நூற்றாண்டு? 1901ல இருந்து 2000 வரை. வெரி குட். 20ஆம் நூற்றாண்டு. இப்ப அடுத்தது சொல்லுங்க. 2001ல இருந்து 2100 வரைக்கும் இது எத்தனையாம் நூற்றாண்டு? 21ஆம் வெரி குட். 21ஆம் நூற்றாண்டு. அப்ப அவங்க கேட்ட 1948ன்றது எத்தனையாம் நூற்றாண்டு? இது எதுக்குள்ள வரும்? 1901ல இருந்து சரியா எந்த வருஷம் வரைக்கும்? 2000 வரைக்கும். அப்ப இது எத்தனையாவது நூற்றாண்டு? 20ஆம் நூற்றாண்டு. வெரி குட். 20ஆம் நூற்றாண்டு. இப்ப இந்த கேள்விக்கு தானே பிள்ளை, இந்த கேள்விக்கு 5 அப்படின்னு ஆன்சர் கொடுத்துக்கலாம். ஏன்னு சொன்னா 190 அவங்க பெருசா கருதாம 1900ல இருந்து கணக்கு போட்டாங்க அப்படின்னா 5ஆம் நூற்றாண்டு, சரி 5ஆம் தசாப்தம் அப்படின்னு சொல்லலாம். இது சதாப்தம். சதாப்தம்னா 100க்கு பாக்குறது. சதம் அடிச்சாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க தானே, அது. ஆனா நமக்கு 195 கொடுக்கறதுதான் பெஸ்டான ஆன்சர். சிலாக 5ன்னு சொல்லி கொடுப்பாங்க. சில ஸ்கூல்ல நீங்க படிச்சுப்பீங்க, நான் சொல்றேன். இது பார்த்தவரை இந்த நூற்றாண்டு. இப்ப நான் ஒரு வருஷம் எழுதுறேன், அதுல நூற்றாண்டு சொல்றீங்களா? நான் ஒரு வருஷம் எழுதுறேன். சரி. சரி, இது எழுதுறேன் பாருங்க. 1795. இது எத்தனையாம் நூற்றாண்டு? 18ஆம் நூற்றாண்டு. 18ஆம் நூற்றாண்டு. வெரி குட். இது எந்த வருஷத்துக்குள்ள வரும்? 1701ல இருந்து 1800க்குள்ள. அப்ப எத்தனையாம் நூற்றாண்டு? 18ஆம் நூற்றாண்டு. வெரி குட். அடுத்த கேள்வி வாசிங்க புள்ள. சி கேள்வி. எத்தனை சகாப்தத்திற்குரிய. எத்தனை சகாப்தத்துக்குரிய? சகாப்தம்டா மில்லேனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சகாப்தம்டா என்னண்டு? மில்லேனியம். மில்லேனியம் அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை? மில்லேனியம் 1000 வருஷத்துக்கு. 1000 வருஷத்துக்கு ஒரு முறை. அதான் சகாப்தம். சகாப்தம் 1000 வருஷத்துக்கு ஒரு முறை. அப்படின்னா இது எத்தனையாம் சகாப்தம்? முதலாம் சகாப்தம் எப்படி வந்திக்கும்? 0ல இருந்து 1000 வரைக்கும். அடுத்தது 3ஆம் 1001ல இருந்து 2000 வரைக்கும். அடுத்தது 2001ல இருந்து 3000. இப்ப அவங்க கேட்ட கேள்வி எத்தனையாம் சகாப்தம்? அவங்க கேட்ட 1948 தான் எழுதணும் நம்ம. எத்தனையாம் சகாப்தம்? கண்டுபிடிச்சு சொல்லுங்க. விடையில
இரண்டாம் சகாப்தம். இரண்டாம் சகாப்தம். இரண்டாம் சகாப்தம். எல்லாரும் இந்த விட வந்துட்டா? எல்லாரும் விளைஞ்சா? சரி, இப்ப போறது எத்தனையாம் சகாப்தம்? இப்ப நம்ம வாழ்ற இந்த வருஷம் மூன்றாம். ஓகே, அடுத்து போவோம். அடுத்து நாட்கள், மணித்தியாலம். இதெல்லாம் 6ஆம் ஆண்டுலயும் படிச்சதுதான். நீங்க 6ஆம் ஆண்டுலயும் படிச்சது. ஆம் சார். பாப்போமே, இந்த கேள்வியில நீங்க செய்யணுமா? பாப்போமே எப்படி விட செய்றீங்கன்னு. அடுத்தது பி பார்ட், கூட்டுக. எழுதுறேன், யாரு ஃபாஸ்டா விட சொல்றேன்னு பாப்போம். அது ஏ பார்ட், அந்த கேள்வி முடிஞ்சு. இப்ப பி பார்ட். நாள், மணி, வர நிமிடம். 3 நாள் 15 மணித்தியாலம் 19 நிமிடம். 2 நாள் 44 மணித்தியாலம் 84 நிமிஷம். போட்டிக்கு சரியா? 44 மணித்தியாலம் போடலுமா? அதுல இது கூட்டுக. சரி, இந்த கேள்வியை செய்யும் போது அவங்க இப்படித்தான் தந்திருக்காங்க. அவங்க தந்ததுல ஒண்ணும் நமக்குள்ள கண்டுபிடிக்க தேவையில்லை. இது கூட்டுக, சரிதானே? எப்படி கூட்டுறோம் அப்படின்றத பார்ப்போம். சரி, முதலாவது சொல்லுங்க, ஒரு நாள்ல எத்தனை மணித்தியாலம் மீக்கி? ஒரு நாள்ல எத்தனை மணித்தியாலம் மீக்கி? 24. 24 மணித்தியாலம் மீக்கி ஒரு நாள்ல. சரி, ஒரு நாள்ல சரி, ஒரு மணித்தியாலத்துல எத்தனை நிமிஷம் இருக்கு? 60. இப்ப பாருங்க, முதல்ல அப்ப கூட்டும். அப்ப இதுல 60 நிமிஷம் நிரம்புனா, பாருங்க, இதுல 60 நிமிஷம் நிரம்புனா எத்தனை மணித்தியாலம்? 1. இதுல 60 நிமிஷம் நிரம்புனா எத்தனை மணித்தியாலம்? 1 மணித்தியாலம். எனக்கு கொஞ்சம் கவரேஜ் போனுச்சு போட. இப்ப வந்துட்டா கவரேஜ்? இப்ப வந்துட்டு சார். வைஃபை இல்ல, நான் ஹாட்ஸ்பாட்லாம் கனெக்ட் பண்ணிக்கேன். வைஃபை நாளைக்கு தான் செஞ்சிருவாண்டாங்க. சார் 1 மணித்தியாலம். 1 மணித்தியாலம் அங்க போகும். அப்ப கூட்டுங்க இத. 9 நாளும் 13. சரியா? அப்ப நம்ம இதுல சும்மா கூட்டி எழுதுவோம். 3 எழுதி 1 மிச்சம். 1 3 4, 4 5 9. அப்ப நம்ம 93 நிமிஷம் இதுல போடலுமா? இல்ல. சரியா? அப்ப எத்தனைய கழிக்கணும்? 60 கழிக்கணும். 60 கழிக்கிறது என்ன அர்த்தம்? இங்கால 1 மணித்தியாலத்தை நம்ம என்ன செய்யறோம்? இங்கால தூக்கி கொடுக்கிறோம். அப்ப பேலன்ஸா இதுல எத்தனை வரும் கழிச்சா? 33. அப்ப இந்த 33 தான் என்ன செய்வோம்? இதுக்குள்ள எழுதுவோம். அப்ப அந்த 1 என்ன செய்யணும்? இங்க வந்து இங்க 1 வருது. 60 நிமிஷம் 1 மணித்தியாலம். சரி, இத போட்டாச்சு. இப்ப மணித்தியாலங்களை கூட்டுங்க. 1 5 6, 6 4 10. சைபர் எழுதி 1 மிச்சம். அந்த 1 வச்சுக்கலாம். அப்படி மறுபடியும் 1 1 2, 2 மாறும், சாரி 2 4 6. இப்ப 60 மணித்தியாலம் வந்து, இப்ப 60 மணித்தியாலம் நமக்கு இப்ப தெரியுமா? இல்ல. அப்ப எத்தனையால நம்ம பிரிக்கணும்? 60. 24 இருக்கும் சார். 24 பிரிக்கணும். முதலாவது பிரிச்சா எத்தனை முறை வரும் 60க்குள்ள? 24. சும்மா நம்பரால பிரிக்க பாருங்க. 1ஆல பெருக்குனா 24, 24. 2ஆல பெருக்குனா 48. அப்ப பேலன்ஸ் எத்தனை? 12. அப்ப என்ன அர்த்தம்? 60 மணித்தியாலத்துக்குள்ள மொத்தம் எத்தனை நாள் இருக்கு? 24 மணித்தியாலம். என்ன அர்த்தம்? ஒரு நாளால பிரிக்கலாம். ஒரு நாள் 60 மணித்தியாலம் பண்ணா இல்ல 2 நாளும் எத்தனை நிமிஷம், எத்தனை மணித்தியாலம் மிச்சம் இருக்கு?
இன்றைக்கு மீதி 12. இப்படிதான் கண்டுபிடிக்கிறது லேசு சரியான லேசு விளங்கிட்டா. இதுல நான் ஏன் கழிச்சு காட்டினேன் அப்படின்னு சொன்னா நிமிஷத்துல அவங்க எப்படித்தான் சுத்தி சுத்தி வந்தாலும் ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நிமிஷத்துக்கும் பிரிங்களேன். சரி 93 வந்துச்சு. ஒரு நிமிஷம் சாரி ஒரு மணித்தியாலம் 60 நிமிஷம். ஒரு மணித்தியாலம் 60 நிமிஷம். அப்ப 60ல பிரிங்க எத்தனை முறை வரும்? ஒரு முறை 60 மீதி எவ்வளவு? 33. இப்படியும் செய்யலாம். நான் முதல்ல ஈஸிக்கு அப்படி செஞ்சு காட்டணும் உங்களுக்கு. இப்படித்தான் செய்யணும் முறைப்படி. அப்ப 33 நிமிஷம் தான் பேலன்ஸா இருக்கு. அப்ப அந்த 33 நிமிஷம் எத்தனை மணித்தியாலம்? ஒரு மணித்தியாலம். அந்த ஒரு மணித்தியாலத்தை நான் இங்க கொண்டு வந்துடுறேன். இங்கே அதே மாதிரி 60ன்னு சொல்லி வந்துச்சு. 60ன்னு என்ன அர்த்தம்? 2 நாளும் எத்தனை மணித்தியாலம்? 2 நாளும் 12 மணித்தியாலம். 12 போடுவோம், 2 நாள் அங்க கொண்டு போயிடுவோம். 2 3 5 5 2 எத்தனை? 5 2 7. எல்லாரும் எழுதிட்டீங்களா இத அழகா? ஓம் சார். இல்ல சார். பாசா சுருக்குண்டு டக்குனு எழுதுங்க. நான் அடுத்த கேள்வி எழுதி விடுறேன் போர்ட்ல. அடுத்த கேள்வி. சரி, ஒரு வருஷத்துல எத்தனை மாசம் மீக்கு மொத்தம்? ஒரு வருஷத்துல எத்தனை மாசம்? 12. சரி, அப்ப நீங்க எந்த மாசம் பிறந்தீங்க எல்லாரும்? எந்த மாசம் பிறந்தீங்க எல்லாரும்? 9. 9. மைக்க சும்மா ஆன் பண்றீங்க. சின்ன பிள்ளை எல்லாம் கதைக்குது. பேரண்ட்ஸ் எல்லாரும் எந்த மாசம் பிறந்தீங்க சொல்லுங்க. 9. சும்மா சொல்லுங்க. தெரியாத எல்லாரும் சும்மா நம்ம கேளுங்க. 2014. 2014 மாசமா தம்பி? யார் அது 2014 மாசம்? யார் அது 2014? சரி, இப்ப இது வந்து கழிக்கணும். அப்ப கழிக்கணும்னா பாரு. 3ஆம் மாசம் 25 சார். 8ஆம் மாசம். 8ஆம் மாசமா பிறந்தீங்க நீங்க? யார்கிட்ட போய் கேட்டு வந்தீங்க? அவசர அவசரமா ஓடி போய் இவ்வளவு நேரம் யோசிச்சோம் இந்த மாசம். பாருங்க, இங்க கணித பாடத்துல ஒரு மாசம் அப்படின்றது எத்தனை நாள்? கணித பாடத்துல 30 நாள். அப்ப நான் ஒரு மாசத்தை கொடுத்தா அது எத்தனை நாள் அங்கால போய் சேரும்? 30 நாளா தான் போய் சேரும். ஒரு நாள் அப்படின்றத நான் மணித்தியாலத்துக்கு கொடுத்தேன் அப்படின்னா எத்தனை மணித்தியாலம் போய் சேரும் ஒரு நாள் அப்படின்றது? 1 மணித்தியாலம். எருமமாடா யாரா அது? 24 மணித்தியாலம். ஒரு நாளை கொடுத்தா ஒரு மணித்தியாலம் போகுமா? நல்ல கதையாக்கி. ஒரு நாளை கொடுத்தா அது எத்தனை மணித்தியாலம் மாறும்? 24 மணித்தியாலம். இப்ப நீங்க சொல்லுங்க, 15ல இருந்து 21 போகுமா? போவாது. அப்ப இங்க ஒரு நாளை நான் வாங்குறேன். ஒரு நாளை இங்க வாங்கினா இங்க எத்தனையா மாறிடும்? 10 எத்தனையா மாறும்? 10 9ஆ மாறும். இங்க எத்தனை கூட்டுப்படும்? 24 கூட்டு. அப்ப 24 கூட்டுப்பட எத்தனை வந்தீங்க? 39. இப்ப 39ல இருந்து என்னத்தை கழிக்கணும்? இந்த 21 கழிக்கணும். ஏன்னா இங்க இருந்து கடன் வாங்கிடும். கடன் வாங்கினா இங்க ஒரு நாள் குறையும். கடன் வாங்கினா இங்க ஒரு நாள் குறையும். இங்க 24 மணித்தியாலம் கூட்டுப்படும். அப்ப 39ல இருந்து 21 போனா 18. இப்ப இதுல 9 நாள் தான் ஆயிடுச்சு. இப்ப இந்த 9 நாள் 15 நாளால கழிப்படையலுமா? நோவா எஸ்ஸா? கழிப்படையலுமா இல்லையா? நோஸ் கழிப்படையல. அப்ப கழிப்படையலாம் என்ன செய்வோம்? இங்க இருந்து கொடுப்போம். இங்க இருந்து கொடுத்தா எத்தனைய கொடுத்திப்போம்? ஒரு மாசத்தை தூக்கி கொடுக்குறோம். ஒரு மாசத்தை கொடுத்தா 5 மாசம் எத்தனை மாசமா மாறும்? 4 மாசமா மாறும். 5 மாசத்தை இங்க கொடுக்கும்போது ஒரு மாசத்தை கொடுத்தோம் அப்படின்னா இங்க எத்தனை நாள் புதுசா வந்து ஆகும்?
30 நாள் எடுத்தாகும். அப்ப 30 இப்ப இதுல எத்தனை எண்ணம் வந்துக்கும்? 30. மைக்கெல்லாம் சும்மா ஆன் பண்ணக்கூடாது, படியா பாத்துக்கணுங்க. இப்ப இதுல 9 நாள் இருந்துச்சு, இங்க இருந்து ஒரு மாசத்தை கொடுக்குறோம். ஒரு மாசத்தை கொடுத்தா இங்க எத்தனை நாள் வரும்? 30 நாள் வரும். அப்ப 30 39. இங்க 5 மாசத்துல இருந்து ஒரு மாசம் போயிட்டா மிச்சம் எத்தனை மாசம்? 4 மாசம். அப்ப இதுல ஆல்ரெடி 9 நாள் இருந்துச்சு, 30 நாள் வந்துச்சுன்னா 39 நாள். சரி, 39ல இருந்து 15 போனா 39ல இருந்து 15 போனா எத்தனை? 24. வெரி குட், 24. அந்த பொண்ணு அழகா விட சொல்றோம். இப்ப இதுல 4 மாசம் 4 மாசத்துல இருந்து 3 மாசம் போனா 1 மாசம். 1 மாசம். சொல்லுங்களா? 1 மாசம். சொல்லுங்க, 1 மாசம். எல்லாரும் ஓகே? எழுதி முடிஞ்சா? ஓம் சார். கருப்பா எழுதிக்கிறது உங்களுக்கு விளங்கணும் அப்படின்றது. ஓ சார். ஓ சார். ஹரிபா, அதுல அட்மினா உங்களே மாத்தி விட சொல்லி விடுங்க, சரியா? குரூப்லயா சார்? சரியா. சம்டைம்ஸ் அந்த மத்த அட்மின் இல்லாட்டி கஷ்டம் இப்ப. சரியா சொல்றேன். மைக்கேல் ஓபன் பண்ணிக்கலாம் வச்சாப்ல. அடுத்த கேள்வி செய்ய போமா? நேரம் பொண்ணானது, போய்கொண்டிருக்கு பொண்ணு. போவோமா? உங்கள்ட்ட அப்படிதான் கேட்கணும். போவோமா அடுத்த கேள்விக்கு? ஓமன் ஓமன் சொன்ன அடுத்த கேள்விக்கு போவோம். ஓம் சார். சரி, இப்ப அடுத்த கேள்வி ஒரு பெரிய கேள்வி உண்டு. நீங்க இது 5ஆம் ஆண்டுல எல்லாம் இந்த கேள்வி செஞ்சுப்பீங்க. எத்தனாம் ஆண்டுல? 5ஆம் ஆண்டுல செஞ்சுப்பீங்க. 5ஆம் ஆண்டுல செஞ்ச எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரியோ? தொடர்ந்து ஒழுங்கா கிளாஸ் வந்தா மட்டும்தான் உங்களுக்கு 2 கிளாஸ் போட்டு தரும் கிழமையில. ஒழுங்கா இன்னும் குரூப்ல நீங்க எல்லாரும் வகுப்புலைக்கு எல்லாரையும் 30 பேரை ஆட் பண்ணிட்டீங்களா? இல்லதானே? தனித்தனி குரூப்ல எல்லாரும் ஆட் பண்ணிட்டீங்களா? 30 பேரை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஆட் பண்ணியாச்சா? நோ சார். நோ. பாத்தீங்களா? நீங்க இது செஞ்சாதான் இது 5வது கிழமையா நடக்குது. யாரும் இப்படி செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு செஞ்சுதாராங்க அப்படின்னா அதை பிரயோசனப்படுத்தணும் நினைச்ச எல்லாருக்கும். சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. குமாரின் தந்தை குமாரிலும், அப்ப குமார் அப்படின்னு ஒரு ஆள் இருக்காரு. குமாரும் குமார டேடும். நீங்க எல்லாரும் எப்படி கூப்பிடுறது? செல்ல பேர் வச்சு கூப்பிடுறது அவங்களோட பாப்பாவை? ஏதாவது பாப்பா இல்லாம இல்ல சார். மைக்கேல ஒன் பண்ணி கத்துங்க, இப்படி அழுவுங்க. சின்ன பிள்ளைல விட்டு அழ வைங்க. மைக்கு யாரா அது பேரன்? விளங்குற இல்லையா? விளக்கம் இல்லையா? சொல்லுங்க, எப்படி கூப்பிடுங்க? டடா, வேற ஏதாவது கூப்பிடுற இதுகள் வச்சுப்பீங்க? அபி. அப்படி நிறைய பேர் வச்சுப்பீங்க. குமார் வந்து தன்னோட பாப்பாவை வந்து என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா 29 வருஷம். எப்படி? குமார தந்தை குமார பார்க்க எத்தனை வருஷம் மூப்பான்? 29 வருஷமும். வருஷம்டா இயர்ஸ், அப்பனா வைன்னு போடுறேன். 5 மாசமும், அப்ப எம்முன்னு போடுறேன். 26 நாளும் 26 நாளும் டேஸ், சரியா? மூத்தவரம். சரி, இத வச்சுக்கொண்டு இப்ப இந்த கேள்வியை வச்சுக்கொண்டு நான் உங்கள்ட்ட கேள்வி தரேன். அடுத்த கிழமைக்கு யாரு செஞ்சுட்டு வரேன்னு பாப்போமா? ஓகே சார். ஓகே சார். நீங்க என்ன செய்யணும்னா உங்களோட பாப்பாடையோ இல்லாட்டி உம்மாடையோ, சரியா? பாப்பாடை இல்லாட்டி உம்மாட பிறந்த திகதிக்கும், சரியா? பாப்பாடே உம்மாடையோ பிறந்த திகதிக்கும் உங்களோட திகதிக்கும் இடையில உள்ள எத்தனை நாள் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். வயது வித்தியாசம் எவ்வளவு? சொல்லுங்கடா. பாப்பாட உம்மாவை பாக்குற இல்ல, அவங்களுக்கு சரியான வயசு, சரியா?
நான் சொன்னேன் வாப்பாட அல்லது உம்மாடக்கும் உங்களுடைக்கும் எவ்வளவு வருஷம் டிஃபரெண்ட் பாருங்க. சரியா? எல்லாரும் பார்த்துட்டு வருவீங்களா சுவரா? எத்தனை வருஷம் டிஃபரெண்ட் பார்க்கணும். எத்தனை வருஷம், எத்தனை மாசம், எத்தனை நாள். சரியா? பாப்பா பெட்டா எல்லாரும் பார்த்துட்டு வருவீங்களா? நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாம் பார்த்துட்டு வர மாட்டீங்க. உங்களுக்கு அப்படியெல்லாம் செஞ்சுட்டு வந்து விருப்பம் இல்லை, அப்படிதானே? வருவான். பாப்பமே ஹோம்ஒர்க் தந்து விடுறேன். அடுத்த கிழமை செவ்வாய்க்கிழமை இது அதாவது பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த திங்கள் மாதிரி எல்லாருக்கும் 6 to 9. அப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வர சொல்லுங்க. திரும்ப ஒரு கதைக்கும். ஏன்னு சொன்னா இந்த நம்ம சமுதாயத்துல எப்படின்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு, மைனஸ் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா இலவசமா ஏதாவது கிடைச்சா அவங்களுக்கு என்ன அதுல தாற்பயம் விளங்காது. தான் உண்மை. ஆனா இதே இலவசமா அரிசி, பான், கேக்கு, பருப்பெல்லாம் கொடுத்த உடனே வாங்குவாங்களா இல்லையா? அப்படி போய் எங்களுக்கு கிடைக்கலைன்னா சண்டை பிடிப்பான் தானே? ஓமா இல்லையா? ஓ டைம் பிடிப்பான். இப்பயே விளங்குது உங்களுக்கு, பாத்தீங்களா? என்ன அறிவிப்பா? உண்மைதானே? ஓ சார், கண் கூட கண்டிருக்கே. இப்ப கண்டுட்டு தானே இருக்கா? ஓ சரி, குமார் வந்து பிறந்த திகதி, குமார பிறந்த திகதி 2005 2ஆம் மாசம் 4ஆம் தேதி. 2005 குமார் எப்ப பிறந்தானாம்? 2005 2ஆம் மாசம் 4ஆம் திகதி. 2ஆம் மாசம் 4ஆம் திகதி என்ன திகதி, என்ன நாள் சொல்லுங்க. 2ஆம் மாசம் 4ஆம் தேதி என்ன நாள்? இல்ல சுதந்திர தினம். இல்ல குமார குமாருக்கு பிறந்த நாள். குமாருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. எல்லாரும் குமாருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. சொல்லுங்க என்ன ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. குமார் ஹாப்பி பர்த்டே. குமார் ஹாப்பி பர்த்டே குமார். என்ன கேட்டிருக்குண்ணா? ரைட் ரைட் ரைட். இப்ப கேட்டது தந்தையிட இது செய்தி. இப்ப என்ன சொல்லுங்க, இதுல இருந்து அந்த ஷோமி போன்ல யாரு ஜாயின் ஆயிருக்குன்னு அன்மியூட் பண்ணுங்க. நீங்க ஒரு அன்மியூட்ல வைங்க. இது வேணும்னு அன்மியூட்ல வைக்கிறாங்க, அப்படிதானே? நானும் மியூட் பண்ண, திருப்பி அன்மியூட் பண்ணிருந்தேன். திரும்ப பண்ணட்டும், நல்லா புடிச்சு பேசி விடு. சரியா? அன்மியூட் பண்ணுங்க, பிரச்சனை இல்ல. இப்படி இப்போ அரபால தானே. அப்ப இந்த அரபு பேசுற ஒருத்தர் வந்து அரபு நம்ம எல்லாரும் இது செய்யற வழி நடத்துற ஒருத்தர் மேல இருக்காரு. அவரோட பேர் அல்லாஹ். அவரு வந்து ஒரு முறை இப்படி எல்லாம் கிளாஸ குழப்புறத கண்டார் அப்படின்னு சொன்னா அவரோட கோவ பார்வை உங்க மேல வந்துச்சு அப்படின்னா அதோட என்ன முடிஞ்சு சொல்லுங்க நீங்களே எல்லாரும். அல்லாட கோவ பார்வைப்பட்ட என்ன நடக்கும்? அத முடிஞ்சு படிப்பேராது. பாத்தீங்களா? உங்களுக்கு விளங்குது. சரி, இப்ப என்ன சொல்லுங்க, இவர பிறந்த தினத்துல இருந்து இவர கழிக்கணுமா அல்லது கூட்டணுமா? பாப்பாட பிறந்த தினம் மகண்டையோட கூட வாய்க்குமா குறைவாய்க்குமா? கூடையாரிக்கும். கூடையாയിരിக்கும். வெரி குட். அப்படிதான் இருக்கணும். அப்ப நீ எத்தனை மாசம் பிறந்த? 2014 தானே? 2014 நீங்க பிறந்த. பாப்பா வந்து 2020 பிறந்திப்பாரு, அப்படித்தானே? என்ன அப்படித்தானே? அவன் சொன்ன கருத்தை வச்சு அப்படித்தானே? அப்ப என்ன செய்யணும் நம்ம? இவர பிறந்த தினத்துல இருந்து அந்த வருஷம் எல்லாத்தையும் ஓர்டருக்கு நம்ம கழிக்கணும். அப்ப ஓர்டருக்கு எல்லாத்தையும் எழுதுவோம். 02 04 இந்த 29 05 26 வருஷம் மாசம் நாட்கள் கழிக்கணும். இதே மாதிரி எல்லாரும் உங்களே கண்டுட்டு சொல்லிங்க. ஓமா இல்லையா? நீங்க என்ன காண சொன்ன? உங்கள்கிட்ட என்ன காண சொன்ன? உங்கள்கிட்ட என்ன காண சொல்லிங்க? உங்கள இருந்து உங்களோட வாப்பாடைக்கோ உம்மாடைக்கோ எத்தனை வருஷம் எத்தனை நாள், சரி எத்தனை மாசம் எத்தனை நாள் வந்து அவங்க மூப்பு அப்படின்னு நீங்க கண்டு கொண்டு வரணும். எல்லாரும் யாரு படிக்கணும்னு யோசிக்கிறாங்களோ கண்டுட்டு வாங்க.
மத்தாக்கள் பிரச்சனை இல்லை, நீங்க சும்மா வாங்க, நம்ம ஜாலியா படிப்போம். சரியா? நமக்கு என்னத்துக்கு படிப்பு எல்லாம்? சரியா? முடிய நல்ல 3 வீல் நல்லா ஓட்டலாம். சரியா? அலைஞ்சா நல்லா கேக் கோஸ் செய்யலாம். யாருக்கா கேக் கோஸ் செய்ய விருப்பமா? அந்த தாத்தா மாதிரி கேக் கோஸ் செய்யணும் யாருக்கா ஆசை ஐயா? நோ சார். நோ, போவே கூடா. அது அவங்களே செஞ்சு கொள்ளட்டும். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஊர்ல எல்லாரும் கேக் செஞ்சு விற்க வாங்கிட்டாங்க. இப்ப யாரு கேக் வாங்குறன்னு தெரியல. அப்படிதானே? எல்லாரும் வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு போட் கேக் செஞ்சு தரப்படும். எல்லாருமா கேக் செஞ்சா யாருதான் செய்யறது? சரியா? அடுத்தது உங்களுக்கு போஸ்டரும் இதுவும் போட்டிருப்பாங்க குரூப்ல. அது தனித்தனி குரூப் லிங்கும் இருக்கும். என்ன செய்யுங்கன்னு சொன்னா அதை எடுத்து உங்க ஸ்டேட்டஸ்லயும் உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்புகள் எல்லாத்துலயும் அதை அனுப்பி விடுங்க. சரியா? நைட்டா சொன்னது அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸை 7ஆம் ஆண்டு குரூப்ல எல்லாரையும் ஆட் பண்ணி விடுங்க. 7ஆம் ஆண்டு குரூப் தானே, ஆட் பண்ணுங்க. சரி, இப்ப கழிப்போம். இப்ப 4ல இருந்து 26 போகுமா? 4ல இருந்து 26 போகுமா? இல்ல. நோ சார். அப்ப என்ன செய்யணும்? இங்க இருந்து ஒரு மாசத்தை கடன் வாங்கணும். ஒரு மாசத்தை கடன் வாங்கினா இது எத்தனை மாசமா மாறிடும்? 2 ஒரு மாசமா மாறி. இங்க ஒரு மாசம் வந்துச்சுன்னா எத்தனை நாள் கூட்டுப்படும் இதோட? 30 நாள். அப்ப கூட்டுப்படா மொத்தம் எத்தனை நாள் வந்திருக்கு? 34. அப்ப இந்த 34ஐயும் 26ஐயும் முதலாக கழிக்கணும். 36ல இருந்து 24 போனா எத்தனை நாள்? 12. 12. 8. 8. சரியா? இப்ப இதுல ஒரு மாசமே இருக்கு. அப்ப இங்க இருந்து ஒரு வருஷத்தை கொடுத்தா எத்தனை மாசம் வந்து சேரும்? இப்ப இதுல 12, இதுல வந்து இப்ப எத்தனை மாசம்? என்னது? எந்த வீடியோவா? இல்ல சார், அது கட்டாயினம் சரியாயிட்டு, உடனே சரியாயிட்டு. ஹர்ஷா, ஏன் ஹர்ஷா நீங்க இப்படி விளையல? லைட்டா ஸ்ட்ரெக் ஆயிட்டு உடனே சரியாயிட்டு. உடனே சரியாயிதானே? எல்லாருக்கும் அப்படியே ஆச்சுதானே? ஆம் சார். ஹர்ஷா, உங்களுக்கு மட்டும் ஏமா இப்படி வந்துச்சு? ஸ்டக்காவி வருதாம்மா? யாருமா நீங்க? இப்ப இதுல ஒரு வருஷம் தான், சாரி, ஏன்னா ஒரு மாசம் தான். ஏன்னா ஒரு மாசம் இங்க கடன் கொடுத்தாச்சு. இப்ப இதுல ஒரு மாசம் தான். ஒரு மாசத்துல இருந்து 5 மாசம் போகுமா? போவாது. அப்ப நான் என்ன செய்யறேன்? இங்க இருந்து உண்ட கடன் எடுக்கிறேன். அப்ப இங்க இருந்து ஒரு வருஷத்தை கடன் எடுத்தா எத்தனை மாசம் இதோட வந்து சேரும்? 12 மாசம் வந்து சேரும். ஒரு வருஷத்தை கடன் கொடுத்துட்டா ஒரு எத்தனை மாசம் வந்து சேரும்? 12. அப்ப இது எத்தனை வருஷமா மாறிடும்? 2004 மாறிடும். பொறுமையா செய்யணும் இந்த கேள்வியெல்லாம். பொறுமையா, அவசரம் இல்லாம செய்யணும். அப்ப 12 இங்க ஒரு மாசம் எஞ்சி, அப்ப 13 மாசம். 13 மாசத்துல இருந்து 5 மாசம் போனா எத்தனை? 8 மாசம். எத்தனை மாசம்? 8 மாசம். இப்ப அடுத்தது, இப்ப இதுல ஒரு வருஷத்தை கொடுத்துட்டா எத்தனை வருஷம் எந்திக்கும்? 2004. 2004ல இருந்து 29 கழிச்சு சொல்லுங்க. 2004ல இருந்து 29 கழிச்சு சொல்லுங்க. யார் ஃபர்ஸ்ட் சொல்றேன்னு பாப்போம். யார் ஃபர்ஸ்ட் சொல்றேன்னு பாப்போம். 2004ல இருந்து 29 கழிக்கணும். 1975. Very good. குமார வாப்பட பிறந்த நாள் இப்ப? குமார வாப்பட பிறந்த நாள் இப்ப 1975 ஆகஸ்ட் மாசம் 8ஆம் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறாராம். சரி, இப்ப என்ன செய்வோம்? நம்ம அடுத்த கேள்விக்கு போவோமா? இந்த பக்கம் வரைக்கும் செஞ்சுட்டு முடிப்போமா கிளாஸ்? இந்த பக்கம் வரைக்கும் செஞ்சுட்டு நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சொல்லி, நீங்க வராட்டி பிரச்சனை இல்ல, நம்ம டெய்லி ஸ்டேட்டஸ்லயும் இதுலயும் போட்டு நம்மளோட கடமை. இதுக்கப்புறம் வணங்கிட்டா எல்லாரையும் கடமை என்ன? இதுக்கப்புறம் கிளாஸ் நீங்க ஸ்டேட்டஸ் போட்டு விடணும். உங்களால ஒரு 2 பேர் படிச்சு நல்லா வந்தா யாருக்கு அதுல நன்மை கிடைக்கும் சொல்லுங்க? உங்களால ஒரு 2 பேர் படிச்சு நல்ல மார்க்ஸ் எடுத்தா யாருக்கு நன்மை? நமக்கு. நமக்கா? உங்களுக்கு? எங்களுக்கு. எங்களுக்கு உங்களுக்கு இவ்வளவு நன்மை கிடைக்குது. அப்ப அந்த நன்மையை நீங்க என்ன செய்யணும்? பயன்படுத்திக் கொள்ளணும். சரி,
இப்ப என்ன செய்வோம்? நம்ம எழுதுவோம். சரி, அடுத்த கேள்வி யார் வாசிக்க போறது? அடுத்த கேள்விய மூணாவதுல ஏற்பாடு. சார் நான் வாசிக்கவா? என்ன பேருமா பிள்ளைட? பிள்ளை பேர் என்ன? லஃப்ரா. எந்த ஊர் பிள்ளை? லஃப்ரா. அக்குரண. அக்குரண லஃப்ரா. வாசிங்க அக்குரண லஃப்ரா. 36 இன் காரணிகளை எழுதுக. 36 காரணிகள். 36 காரணிகள்னா என்ன? காரணினா என்ன? காரணினா என்ன? 36 எந்தெந்த நம்பரால எல்லாம் வகுக்கலாமோ அவர் எல்லாமே என்னது? காரணிகள். காரணி தான். அப்ப எப்படி எழுதலாம்? 36 காரணி எப்படி கண்டுபிடிக்கிறது? யாரோ ஒரு ஆள் சொல்லித்தாங்க. எனக்கு சொல்லித்தாங்க. இதுக்கு ஈஸி வழி என்ன? 1 தர 36. வேற எப்படி எழுதலாம்? வேற எப்படி எழுதலாம்? 2 தர 2 தர 18. வேற 3 தர 12. வெரி குட். 3 தர 12. அடுத்து 4 தர 9. 4 தர எத்தனை? 4 எத்தனை பேருக்கு? 36. வெரி குட். 9. 9. அடுத்து 6 தர 5க்கு வராது. 6க்கு 6. வெரி குட். அப்ப இதை விட்டு வேற ஏதாவது இருக்கா? திரும்ப ரிவர்ஸ்ல வருமா இல்லையா? திரும்ப 9 தர 4 அப்படி எப்படி ரிவர்ஸ்லயே வரும். அப்ப இதுல இருக்கிறது பேர்தான் காரணிகள். அப்ப இதுல இருக்கிற எல்லா நம்பரும் வருமா வராதா? வராது. அப்ப என்னென்ன நம்பர்லாம்? 5 நம்பர் விளையல. எத்தனை நம்பர் கேட்டிருக்க ஏதாவது கேள்வியில? இல்லையே, கேள்வியில கேட்டதுண்டா? இத்தனைதான் எழுதணும் உண்டு. காரணிகளை கேட்டிருக்கு. ஒன்று நம்ம இப்படி எழுதி காட்டலாம். சரியா? காரணிகள் அப்படின்னு சொல்லும் போது பெருக்கல் தான். அப்ப நம்ம ஒன்று வந்து இந்த கேள்விக்கு 1 தர 36, 2 தர 18, 3 தர 12, 4 தர 9, 6 தர 6 இப்படி எழுதி காட்டலாம். இது காரணிகா படுத்தி காட்டிங்க. காரணிப்படுத்தி காட்டியதான் இது. காரணிகளை எழுத சொன்னா என்னென்ன காரணி வரும்? 1ஆல பிரிக்கலாம், 2ஆல பிரிக்கலாம், 3ஆல பிரிக்கலாம், 4ஆல பிரிக்கலாம், 5ஆல பிரிக்க இயலாது, 6ஆல பிரிக்கலாம். அங்கால 9ஆல பிரிக்கலாம், 12ஆல பிரிக்கலாம், 18ஆல பிரிக்கலாம். அடுத்து எத்தனையால பிரிக்கலாம்? 36ஆல பிரிக்கலாம். சரியா? இப்படி எல்லாத்தாலையும் பிரிக்கலாம். இது ஓகேயா? எழுதிட்டீங்களா? ஓகேயா? காரணிகள பெருக்கமாக இருந்தா எப்படி எழுதி காட்டிப்பீங்க? காரணிகள பெருக்கம்னா இப்படி. அப்ப இதுக்கு கீழே தமிழ்ல எழுதி வச்சுக்கோங்க, காரணிகளின் பெருக்கம். இதுதான் அதுல காரணி. இதுல இருக்க ஒவ்வொரு நம்பராலையும் 36 பிரிக்கலாம், மீதியின்றி வகுப்படும். என்னட்டு 36 காரணிகள் எழுதுறீங்கடா, அந்த நம்பர்ஸ் மீதியின்றி வகுப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மிச்சமே வராது. 1ஆல பிரிச்சா மிச்சம் இல்ல, 2ஆல பிரிச்சா மிச்சம் இல்ல, 3ஆல பிரிச்சா மிச்சம் இல்ல, 4ஆல பிரிச்சா மிச்சம் இல்ல, 6ஆல பிரிச்சா மிச்சம் இல்ல, 9ஆல பிரிச்சா மிச்சம் இல்ல, 12ஆல பிரிச்சா மிச்சம் இல்ல, 18ஆல பிரிச்சா மிச்சம் இல்ல, 36ஆல பிரிச்சாலும் மிச்சம் இல்ல. அப்ப இதுதான் காரணி. ஓகே, சரி. 2வது வாசிங்க புள்ள. லஃப்ரா. அக்குரண லஃப்ரா வாசிங்க. 60 இன் முதன்மை காரணிகளை எழுதுக. முதன்மை காரணிகள்னா எந்த நம்பரால பிரிக்கணும்? முதன்மை காரணினா எந்த நம்பரால பிரிக்கணும்? யாருக்கு தெரியும்? 2 3 5. 2 அதான் அதுக்கு என்ன முதன்மை எண்கள்? அதுக்கு பேர் என்ன? சார் 2 4. அதான் அதான் என்ன எண்கள்? அதுக்கு பேர் என்ன? இத முதன்மை எண்கள். அவங்களோட பேர் என்ன? முதன்மை எண்கள். முதன்மை எண்கள்ல எத்தனை காரணி இருக்கும்? 2 காரணி மட்டும்தான் இருக்கும். இன்னும் வேற எப்படி சொல்லலாம்? ஒன்றாலும் தன்னாலும் பிரிபடக்கூடியவை. எல்லாம் ஞாபகம் இருக்கு. இதுக்கு முன்னுக்குள்ள கேள்வி ஒண்ணு இல்லையா? செஞ்சு காட்டீங்க, மறந்து போயிட்டு எல்லாருக்கும். சரியா? அப்ப முதன்மை என்னென்ன முதன்மை என்ன அனைவரை பிரிக்கலாம் சொல்லுங்க. அதுக்கு என்ன செய்வோம்?
இப்படி போட்டு பிரிக்கிறது தெரியுமா? தெரியுமா? சார். சரி, முதலாவது ரெண்டாவது பிரிப்போம். ரெண்டாவது பிரிச்ச எத்தனை? 30. மறுபடியும் ரெண்டாவது பிரிங்க எத்தனை? 15. மறுபடியும் ரெண்டாவது பிரிக்கலுமா இப்ப? 7. மூணாவது பிரிப்போம். மூணாவது பிரிச்சா 5. அஞ்சாவது பிரிச்சா? அப்ப என்னென்ன முதன்மை காரணிகள் இருக்கு? என்னென்ன நம்பரால் 60 பிரிக்கலாம்? 2ஆல பிரிக்கலாம், 3ஆல பிரிக்கலாம், 5. 5. இதுதான் இந்த கேள்விக்கான விட. 60 முதன்மை எண்களின் பெருக்கமாக எழுதுங்க. என்ன எழுதி காட்டிப்பீங்க? 60 முதன்மை எண்களின் பெருக்கமானு கேட்டா 2 தர 2 தர 3 தர 5 எழுதி காட்டிப்போம். அவன் என்ன கேள்வி கேட்டான்? முதன்மை காரணிகள் அப்படின்னா முதன்மை எண்கள் என்னென்னத்தால எல்லாம் பிரிக்க இயலுமோ அதுதான் காரணி. அப்ப 2ஆல பிரிக்கலாம், 3ஆல பிரிக்கலாம், 5ஆலையும் பிரிக்கலாம், 60. அப்ப அதுதான் விட. சரியா? அடுத்தது பாப்போம். அடுத்தது வாசிங்க புள்ள. அடுத்தது வாசிங்க. 24, 36, 60 இன் போக்காபே இணை காண்க. ஓகே, அதே கேள்வி மறுபடியும் ரிப்பீட் ஆயிருக்கா அடுத்த கேள்வியில? அடுத்த என்ன காண சொல்லிக்கு? ரெண்டையும் வாசிச்சு விடுங்க. 24, 36, 60 இன் போமாசியை காண்க. அப்ப ரெண்டு நம்பருக்கு நம்ம என்னென்ன காணணும்? போக்காபே போமாசி. போமாசி காணணும். எல்லாரும் ரெடியா காணுமா? சரி. காணுமா? இப்ப என்னென்னு காணலாம் சொல்லுங்க பாப்போம். போக்காப்பே எப்படி காண்றது? எனக்கு நீங்க சொல்லி தரணுமா? பாப்போமா, நீங்க எனக்கு சொல்லி தரீங்களா? போக்காப்பே எப்படி காண்றது? யார் சொல்லி தர போற? பிள்ளையோ சரியோ நீங்க கைட் பண்ணுங்க, நான் தான் எழுதுவேன். சரியா? நீங்க எனக்கு சொல்லி தரணும். சரி, இப்படித்தான் போக்காப்பே காண்றது அப்படின்னு. சரியா? போக்காப்பே எப்படி காண்றதுன்னு பாப்போம். இத்தனை எத்தனை பி பாட்டாம இது? பி பாட்டா ஏ பாட்டா? இது ஏ பாட்ல மூணாவது கேள்வி. என்னென்ன நம்பர் வாசிங்க புள்ள? வாசிங்க எல்லாரும். என்னென்ன நம்பர்? 24, 60. சரி, இந்த மூணு நம்பருக்கும் போக்காப்பே காணணும். போக்காப்பே எப்படி காண்றது? முதலாவது 24 போட்டு எத்தனையால பிரிக்கணும்? 2ஆல. அதாவது முதன்மை எண்களால பிரிப்போம். 2ஆல பிரிச்சா 12, மறுபடியும் 2ஆல பிரிச்சா போக்காப்பே பொது காரணிகள்ல பெரியது. அதனால மறுபடியும் எத்தனையால பிரிக்கலாம்? 2ஆல பிரிக்கலாம், 3. மறுபடியும் எத்தனையால பிரிக்கலாம்? 3ஆல பிரிக்கலாம். அப்ப 24 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 எத்தனையாம் அடுக்கு எழுதலாம்? ஒரு முறை, 2 முறை, 3 முறை. அப்ப எத்தனையாம் அடுக்கு? 2 இல்லாட்டி இப்படி எழுதிட்டு எழுதுறேனே. 2 3 முறை பெருக்கப்படுது. அப்ப எத்தனையாம் அடுக்குன்னு வரும்? 2 3ஆம் அடுக்கு தர 3. அடுத்தது 36. 36 எழுதுங்க எல்லாரும். 2ஆல பிரிச்சா எத்தனை? 18. 2ஆல பிரிச்சா 9. 3ஆல பிரிச்சா 3. மறுபடியும் 3ஆல பிரிச்சா 36 எப்படி எழுதிப்போம்? டைரக்டா சொல்லுங்க இதை பார்த்து. அதே மாதிரி யோசிச்சு பாருங்க. 2 தர அடுத்து தர 3 2. சரி, அடுத்தது எத்தனை நம்பர்? 60. 60க்கு நம்ம ஆல்ரெடி எழுதி வச்சுக்கன்னு தான் நீங்க அப்படித்தானே? இதை பார்த்து அப்படி எழுதுங்க. நான் ஈஸிக்கு அப்படி எழுதுறேன். 60க்கு எப்படி வந்துச்சு? 2 தர 2 தர 3 தர 5. ஏன்னா இதுல நான் ஆல்ரெடி அதே தான் செஞ்சீங்க. மறுபடியும் எழுதுறதுக்கு பதிலாக நான் எப்படி எழுதி விட்டேன். 60 எப்படி எழுதலாம்? 2 2ஆம் அடுக்கு தர
3 தர 5. இப்ப இன்னைக்கு நான் 3ஐயும் இங்க எழுதுறேன். எப்படி போக்காப்பை காண்றேன்னு யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க ஆகும். யார் சொல்லித்தர போறது? யார் சொல்லித்தர போறது? ஒருத்தருக்கும் தெரியாவா? இல்லாவே 3 எடுத்து அதுல ஒரே மாதிரி இருக்கிறத வட்டம் போடணும். 3ஐயும் எடுக்கணும் முதலாவது. சரி 3ஐயும் எடுத்து வைப்போமே. 3க்கும் ஒரே மாதிரி இருக்கிறத எழுதணும். அப்படியா? சரி 3க்கும் ஒரே மாதிரி 2 இருக்கி, அதே மாதிரி எத்தனை இருக்கி? 3 இருக்கி. சரி எழுதியாச்சு. இனி என்ன செய்யணும் புள்ள? அந்த 2ஐயும் பெருக்கணும். அவ்வளவுதானா? சொல்லுங்க ஈஸியா. இப்ப அதுக்கு அடுத்ததான் என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லுங்க. போக்காப்பை முதலாவது அதுல 3 பேர்லயும் பொதுவா இருக்கிறத எழுதிட்டோம். சரி பெருக்கல் போட்டு எழுதிட்டு அடுத்த ஸ்டெப் என்னது? காரணிகள் காணணும். காரணிகள் காணணுமா? இல்ல அவை ஒருத்தருக்கும் தெரியாவா? நான் தெரியும் நினைச்சேனே. ரெண்டையும் 3ஐயும் இப்ப பெருக்கணும். அதெல்லாம் சரி. நான் கேட்டது இதுக்கு பிறகு என்ன செய்யணும்? இதுல ஆக குறைஞ்ச இல்ல, இதுல ஆக குறைஞ்ச அடுக்கப்படணும். அப்படித்தானே? மறந்துட்டா இல்லாட்டி என்ன நடந்துச்சு? மறந்துட்டு என்னடாப்பா போக்கா பேரியான்றீங்க. இல்லாவே ஊட்ட சொன்னா ஊட்ட பேசுவாங்களே உங்களை எல்லாம். மத்த யாரா ஒருத்தருக்கு தெரியாவா? ஒருத்தருக்கு கூட தெரியாவா? சரி இதுக்கு நான் டைம் தரேன். யார் 5 நிமிஷம் டைம் அதுக்குள்ள சொல்றோம். சார் 12. ஓ எப்படி கண்டுபிடிச்சு? அதுல ஆக குறைஞ்ச அடுக்க போடணும். அப்படித்தானே? 12 சார். ஆகலும் குறைஞ்ச அடுக்க போடணும். ஆகலும் குறைஞ்ச அடுக்குனா 2க்கு ஆக குறைஞ்ச அடுக்கு என்ன எத்தனை? 2ஆம் அடுக்கு தான் ஆக குறைஞ்ச அடுக்கு. 3க்கு ஆக குறைஞ்ச அடுக்கு எத்தனை? முதலாம் அடுக்கு. அப்ப 2ன் 2ஆம் அடுக்குன்னு என்ன அர்த்தம்? 2 2 முறை எழுதி பெருக்கணும். 2 2 முறை எழுதி பெருக்கணும் எத்தனை? 4. 4 தர 3 எத்தனை? 12. மறக்க வேணாம். 3லயும் பொதுவா இருக்கிறத எழுதுங்க. பொதுவா இருக்கிறத முதல்ல எழுதி பெருக்குங்க. 3லயும் வைக்கணும் பொதுவா. அவர் எழுதி பெருக்கிட்டு அவருக்கு ஆக குறைஞ்ச அடுக்கு என்ன இருக்கோ அதை போடுங்க. போமாசில மாறி நடக்கும். சரியா? போமாசில என்ன நடக்கும்? மாறி நடக்கும். போமாசியை செஞ்சுட்டு முடிப்போம் நம்ம. சரியா? எல்லாரும் குரூப்ல ஆட் பண்ணி விடுவீங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஆளுக்கு ஒரு 10 பேர் ஆட் பண்ணி விடுவீங்களா? ஷுவரா? நம்பலாமா? பாப்போமே எத்தனை பேருக்கு மனசு இருக்குன்னு சொல்லி. உதவி செய்யறேன்னு சொல்றது ஒரு மனசு. அந்த மனசு எத்தனை பேருக்கு வருதுன்னு பாப்போம். சரியா? அப்ப 4வது கேள்வி. நல்ல ஞாபகம். எந்த கேள்வி கடைசியா செய்யறோம் அடுத்த கிழமையும் கேட்க வைக்கிறீங்க. போமாசிகான்றது 24, 36, 60. போமாசிகான்றதுக்கு இப்படி போட்டு பிரிச்சிங்கனாலே முடிச்சு. ஓர்டருக்கு பிரிச்சிங்கன்னா சரி. 2ஆல பிரிங்க எத்தனை? 24 2ஆல பிரிச்சா 12. 36 2ஆல பிரிச்சா 18. 60 2ஆல பிரிச்சா 30. மறுபடியும் வேற 2ஆல பிரிங்க. 6, 9, 15. மறுபடியும் 2ஆல பிரிங்க. எத்தனை வரும் சொல்லுங்க. 2ஆல பிரிச்சு சொல்லுங்க அப்ப எல்லாரும். 2ஆல பிரிச்சு சொல்லுங்க. 6 2ஆல பிரிச்சா 3. அங்க பிரிக்கலுமா? பிரிக்க இயலாது. பிரிக்க இயலாது. அங்கால மறுபடியும் எத்தனை பிரிக்கலாம்? முதல் மேல 2க்கு அடுத்தது 3. 3ஆவது பிரிச்சா ஒரு முறை 3, இங்க 5. மறுபடியும் எத்தனை பிரிப்பீங்க? 3ஆவது பிரிப்பீங்க. 3ஆவது பிரிச்சா 1, 1,
5. அப்ப லாஸ்ட் எத்தனை பிரிக்கணும் சொல்லுங்க பாப்போம். 5 லாஸ்ட் 5 5 பிரிச்சு எத்தனை வரும்? 1 1 1 வரும் எல்லாமே. பழைய ஞாபகம் கொடுங்க. கோமாசி கட்ட என்ன செய்யணும்? ஓர்டருக்கு முதன்மை எண்கள் ஓர்டர் என்ன? 2 3 5 7 11 இப்படியே போகும். நமக்கு இந்த நம்பர்ஸுக்குள்ளே கூடுதலா விட வந்துடுறது. அவங்கள வச்சு ஓர்டருக்கு எல்லாரையும் பிரிங்க. ஒரு கட்டத்துல 2 பிரிக்கலாம். அப்ப அடுத்த எத்தனை பிரிப்பீங்க? 3. அதுக்கப்புறம் 5. பிரிச்சு வளர்த்து பெருக்குங்க பார்ப்போம். யாரு பெருக்கி சொல்றான்னு பார்ப்போம். 2 தர 2 தர 2 தர 3 தர 3 தர 5. 2 4 நவி 2 8 3 9 அங்கால 5. இவ்வளவு பெருக்கி சொல்லுங்க. யார் பெருக்கி சொல்றேன்னு பார்ப்போம். இங்கால திரும்ப இன்னும் கொஞ்சம் பெருக்கலை சின்ன ஆகுறேன். 8 9 72 72 5 அளவு இருக்கணும். எத்தனை வந்துச்சு? யாரு ஃபர்ஸ்ட் காண்டட் பார்ப்போம். 360. எத்தனை வந்து? 360. வெரி குட். 60. 360 தான் யார் ரபமசி? இவர் ரபமசி. அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, இந்த எல்லா நம்பராலையும் இவரை பிரிக்கலாம், இந்த எல்லா நம்பராலையும் இவரை பிரிக்கலாம், இந்த நம்பரால அவரை பிரிக்கலாம். போக்கா பெயினா டிஃபரண்ட். போக்கா பெயின் சொல்றது வர்ற நம்பர் இவங்களை பிரிக்கும், வர்ற நம்பர் இவங்களை பிரிக்கும். அங்க டிஃபரண்ட். இந்த நம்பர் எல்லாம் அவங்கள பிரிக்கும். இதான் டிஃபரண்ட் ரெண்டு கடையில. இதுக்காக குறைஞ்ச அடுக்க போடுவோம், அதுக்காக கூட நடுக்க போடுவோம். ஆனா நான் அப்படி செய்யல. நான் வந்து ஈஸியான முறை வந்து கையாண்டேன். சரிதானே? சரி. சோ இத்தோட என்ன செய்வோம்? நம்ம கிளாஸ வெற்றிகரமாக இன்றைய வகுப்பு நிறைவு செய்து கொள்றோம். அடுத்த கிழமை உங்களோட கிளாஸ் நடக்கும். ஸோ கட்டாயம் என்ன செய்யும்? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல 10 பேரை எல்லாரும் ஆளுக்கு 10 பேர் எட் பண்ணீங்கன்னா குரூப் ஃபுல் ஆயிரும். நிறைய பேருக்கு இந்த கிளாஸ் வந்து விஷயம் தெரியும். நீங்க உதவி செய்வீங்க நம்புறேன். எத்தனை பேருக்கு உதவ மனசு இருக்குன்னு தெரியல. உங்களால ஒரு 2 பேர் படிச்சாலும் அந்த நன்மை உங்களுக்கு தான், உங்களோட அம்மா அப்பாவுக்கும் எல்லாருக்கும் கிடைக்கும். சரியா? அதை முடிச்சு கொள்ள வேண்டிய கிளாஸ் எல்லாரும் போயிட்டு வரீங்களா? பாய் பாய். டாடா. பாய் பாய். டாடா. பாய் பாய். டாடா. ஜஸாக்கல்லாஹ் சார். பாய் பாய். பாய் மா. பாய் பாய். Bye, sir. பாய் சார். Bye. இவ்வளவு நேரத்துக்கு ஒண்ணு பயங்கர ஒரு பாய் மாய் மட்டும் சொல்ல வர்றாரு. விட சொல்லையும் வாங்கடா இதே மாதிரி. ஓகே.